வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு 1/2 கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஏலக்காய், லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். பொண்ணு வரலாம் வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய வெங்காயம். ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். மூணு பச்சை மிளகா. நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுன்னே இருங்க, அடி பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி போட்டு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க காரம். உப்பு எடுக்க மறந்துட்டோம். நாங்கள் உப்பு போட்டேன் நான் ஏற்கனவே. தேவையான அளவு. தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ புதினா இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன், போட்டிருக்கேன்.
போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வந்து 5 அழகு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 அழகு தான் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 5 அழகு தண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு. மேலே மூடி போட்டு மூடி வச்சிடணும், கொதிக்கட்டும் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.